நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்னடா அடிக்கடி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்படிங்கிறீங்களா? ஸோ என்கிட்ட இருக்கிறது ஆண்ட்ராய்ட் ஃபோன் தாங்க, ஐஃபோன் இல்லை. ஐஃபோன் இருந்தால் அதை பற்றியும் என்னால் வீடியோ போட முடியும். இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு தான், பெரும்பாலான நபர்கள் வந்து ஆண்ட்ராய்டு தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னுடைய வீடியோ இருக்கும். இது இல்லாமல் மற்ற விஷயங்களையும் என்னோட சேனலில் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக். இன்றைக்கி அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த டிக்டாக்கில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த வீடியோவை மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முறையாக பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாங்க கிங்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டையும் பாதுகாப்பான முறையில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க. இப்போது இந்த டிக்டாக் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நண்பர்களே, டிக்டாக்கில் ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக டிக்டாக்கில் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் டிக்டாக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு சில அக்கௌண்ட்டோட வீடியோஸ் மட்டுமே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை உங்களுடைய டிக்டாக் ஆப் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இல்லை நீங்கள் டிக்டாக்கில் ஏதாவது ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து டிக்டாக்கை பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2 விஷயத்தை மட்டும் செஞ்சால் போதும். அதுக்கு என்ன பண்ணணும், வாங்க டிக்டாக் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிக்டாக் அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மீ ஐகான் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இல்லை ஸ்டோரேஜ் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் உங்களுடைய ஆப்பில் இருக்குது, அதை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்டாக் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ண ஆப்ஸோட ஃபைலும் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிக்டாக் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப வேகமாக நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ண முடியும். புது புது வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளியர் கேஷ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துக்கிட்டு அப்புறம் கிளியர் கொடுங்க. ஸோ நான் கிளியர் டேரெக்டாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ், ஸோ நீங்கள் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நான் அதையும் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பகுதியிலையும் இப்போ வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் செக் பண்ணுறேன், பேக் போகிறேன். ஸோ பேக் போயிட்டு மறுபடியும் இது பண்ணுறேன். ஸோ ஒரு செம ஸ்பீடாக இருக்கும், உங்களுக்கு செம ஸ்பீடாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த கிளியர் கேஷ் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேப் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிக்டாக். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்ன நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சமான நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.